எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி அது 16ஆம் தேதி வந்து மார்க்கெட். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எப்படி மூவ் ஆகும்னா, இந்த ரேஞ்ச் தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ஆகிருக்கிற ரேஞ்ச் வந்து 24,587 க்ளோஸ் ஆகிருக்குது. மேலே மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 24,828 மூவ் ஆகுது. அதேமாதிரி கீழே மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,340 இதுவரையும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு தான் ரேஞ்சாக இருக்கும். ஸோ ஸோ இங்கே வந்து இன்டிசிஷனாக ஒரு விஷயம் எடுத்திருக்குது. கீழே இல்லாமல் மேலே இல்லாமல் ஓப்பன் டு க்ளோஸ் இன்னைக்கு. ஸோ அப்போ வந்து நாளைக்கு வந்து என்ன மாதிரி டிசிஷன் போகிறாங்க அப்படி நாளைக்கும் வந்து சைட்வேஸ் மறுபடியும் இந்த மாதிரி போட்டாங்களா இல்லை இப்படி போடுறாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு. இப்படி ரேஞ்ச் ஆச்சுன்னா நாளைக்கு வந்து இந்த ரேஞ்ச் வாய்ப்பு கீழே போனாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கு வந்து ரேஞ்சாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைக்கும் வந்து இதுக்குள்ள வாட்ச் பண்ணுங்க பெஸ்ட்டாக. அதே மாதிரி இந்த நம்பர்ஸ்லாம் அந்த ஸ்ட்ரைக் சுற்றுதான்னு பாருங்க. இப்போ அது இருந்துச்சுன்னா அதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸ்டாப் லாஸை பொறுத்தவரையும் 60 பாயிண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஸோ டார்கெட்டை பொறுத்தவரையும் 60 பாயிண்ட்லேருந்து 1449 பாயிண்ட் வரையும் போகிறதுக்கு தான் வாய்ப்பு. ஸோ மினிமம் 60 பாயிண்ட் கிடைக்கலாம், மேக்ஸிமம் 1450 கிடைக்கலாம். இல்லை நாளைக்கு மூவ் எப்படி இருக்க பொறுத்து தான் இதோட இது. நாளைக்கு கீழே வந்துட்டு மேலே போச்சுன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். இல்லை இங்கே ஃப்ளாட்டை ஓப்பன் பண்ணி மேலே போனால் ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் இருக்கும். இப்படி கேப் அப் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா நிறைய லாஸஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ எப்போதுமே வந்து ஆப்ஷன் செல்லர் இருக்கிறவங்க வந்து பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரேஞ்சை பண்ணிட்டு அவங்க லைஃப் இது பண்ணுவாங்க. ஆப்ஷன் பையருக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஆப்ஷன் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இது பண்ணும்போது நம்ம ஆப்ஷன் பையராக இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஓவர் ட்ரேடிங் தான் நம்ம வந்து லாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓவர் ட்ரேடிங் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அது கற்று மாதிரி நம்மளுக்கு கிழிச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க. நாளைக்கு மார்க்கெட்டை எப்படி இந்த ப்ரைஸஸ்லாம் டச் பண்ணலான்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணுறேன். நான் செவரி அட்வைஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான். ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக ஆப்ஷன் பையிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. பட்டு ஆப்ஷன் பையிங்கை வந்து அவாய்ட் பண்ண நல்லது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் லாஸ்ட்டில் தான் அது முடியுதுன்னு சொல்லி செவியே சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையரை பொறுத்தவரையும் எப்பயாவது ஒரு தடவை தான் லாபம் இருக்கும். அந்த எப்பயாவது ஒரு தடவை லாபம் கிடைக்குமான்னு மட்டும்தான் நம்ம தேடுறோம். ஸோ நம்ம ப்ரைஸுக்கு மார்க்கெட் வருதாங்க மட்டும் தேடணும். அவ்வளோதான் இதில் பெருசாக சீக்கிரட்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ப்ரைஸுக்கு மார்க்கெட்டை வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ப்ரைஸை வாங்கணும். அது மேலே போனால் நமக்கு லக்கு, கீழே போனாலும் ஃபாலோ பண்ணும். அப்படி தான் அது. பெரிய ஸ்ட்ரைக்கில் போயிட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை. இந்த ஸ்ட்ரைக்கில் வாங்கிட்டீங்கன்னா கீழே இறங்கும்போது வந்து லாஸ் ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி லோவில் வாங்கிட்டு மேலே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் எப்படியாவது ஒரு இடத்துல. ஸோ ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் சின்னதாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்து ஆப்ஷன் பண்ணு. ஆப்ஷன் வந்து வெரி ரிஸ்கி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்னாச்சு? வீடியோவே காணோம்.